ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 1 பார்க்கலாம். இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா, இளந்தமிழே, இது வந்து ஒரு பாட்டு, சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதினது. அப்புறம் தமிழ் மொழியின் நடை அழகியல், தீசு நடராஜன். தண்ணீர் இல்லாத தமிழ், தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார், அது ஒரு கடிதம். அப்புறம் தமிழாய் எழுதுவோம், அது வந்து இலக்கணம். ஃபஸ்ட்டு இளந்தமிழே பார்க்குறோம். சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதின ஒரு பாட்டு. இதில் பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு: செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி. பண்பு தொகைகள்: சிவந்து, ஊ, லாஸ்ட் எழுத்து வந்து ஊ அப்படின்னு முடியும் போது அது வினையெச்சம். வியர்வை, வெள்ளம். உருவகம்: முத்து, முத்தாய். அடுக்கு தொடர். பகுபத உறுப்பிலக்கணம்: சாய்ப்பான். சாய் கூட்டல் இப் கூட்டல் இப் கூட்டல் ஆண். இல்லை சாய் பகுதி, இப் சந்தி. இப் வந்து எதிர்கால இடைநிலை. ஆண் வந்து படற்கை, ஆண்பால், வினைமுற்று, விகுதி. விம்முகின்ற. விம்மு கூட்டல் கின்று கூட்டல் ஆ அப்படி நம்ம பிரிக்கிறோம். வியந்து. விய கூட்டல் இத் பிராக்கெட் இந்த் கூட்டல் இத் கூட்டல் ஊ. இருந்தாய். இரு கூட்டல் இத் கூட்டல் இந்த் கூட்டல் இத் கூட்டல் ஆய். புணர்ச்சி விதி: செம்பருதி. இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா, செம்மை கூட்டல் பருதி. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மை வந்து ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி போய் என்ன ஆகும்னா செம் கூட்டல் பருதின்னு வரும். அந்த விதி தான் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வானம் எல்லாம். வானம் கூட்டல் எல்லாம். இதில் என்ன விதி யூஸ் ஆகுது அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து உன்னை எல்லால். இதில் என்ன விதி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஈ ஐவழி எவ்வும். சிற்பி பாலசுப்ரமணியம். இக்கவிதை வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, நிலவுப்பூ. அவர் வந்து எங்கே பணி செஞ்சார் அப்படின்னா, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவர். இதற்கு சாகித்ய அகாடமி எதுக்கு கிடைச்சிது அப்படின்னா, ஒரு மொழிபெயர்ப்புக்காக ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலிற்காக 2 முறை வந்து ஒரு சாகித்ய அகாடமி பெற்றிருக்கார். யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியன். ஒரு மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலிற்காகவும். இவர் கவிதைகள் வந்து ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி இதிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இவருடைய கவிதைகள் பார்த்தோம் அப்படின்னா, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி. இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள். உரைநடை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா, இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும். இவர் வந்து மலையாளத்திலேருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. சாகித்ய அகாடமியினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு, சிற்பி பாலசுப்ரமணியன். அடுத்து பார்த்திங்கன்னா உரைநடை: தமிழ் மொழியின் நடை அழகியல், தீசு நடராஜன். அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம். இலக்கியத்தையும் மொழியினையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம்தான் தொல்காப்பியம். எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் ஓர் உள்ளமைப்பாக கருதுவது தொல்காப்பியம். ஏனைய கலைகளிலிருந்து கவிதை கலையை வேறுபடுத்துவது தான் தொல்காப்பியம். மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுவது என்ன அப்படின்னா, உவமம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி. தமிழ் இலக்கிய மரபின் அழுத்தமான கருத்து உள்ளது இலக்கியத்தின் பயன் பற்றி. அகத்திணை சார்ந்த செய்திகளையும் புறத்திணை சார்ந்த செய்திகளையும் பாடற்பொருளாக வடிவமைத்துள்ளது எது அப்படின்னா, சங்க இலக்கியம். அகன் ஐந்திணைகளை பற்றி பேசுறது எது அப்படின்னா, தொல்காப்பியம். புணர்தல், பிரிதல் முதலிய அகன் ஐந்திணை அறம், பொருள், இன்பம், அறவியல், லட்சிய பொருட்களுடன் இணைத்து விடுறது எது அப்படின்னா, தொல்காப்பியம். பா வகைகளோடு அறவியல் கருத்துக்களையும் இணைத்து சொல்லிவிடுவது தொல்காப்பியம். அந்நில மருங்கின் அற முதல் ஆகிய மும்முதற் பொருட்கும் உரியதென்ப. இது எதில் இருக்குது அப்படின்னா, தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு வரி. பாட்டு அல்லது கவிதையின் நடையில் கூறுகளில் ஒலி கோலங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும் மிக முக்கியமானது. நடை பெற்றியல், நடை நவின்றொழுகும். இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, தொல்காப்பியம். கவிதையின் இயங்காற்றல் தான் நடை. எந்த தொன்மையான மொழியும் சமிக்ஞை இசையிலிருந்து தான் தொடங்குகிறது. மொழி சார்ந்த கவிதை இசை மற்றும் இசை கருவியோடு பிறக்கிறது. ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே களி. ஆசிரிய நடத்தைங்கிறது வஞ்சி, ஏனை வெண்பா நடத்தை வந்து களி. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்வது பாடலின் ஒலிப்பின்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்வது என்னன்னு சொல்லுவோம்னா, ஒலிப்பின்னல். கடந்தெடு தானே மூவிரும் கூடி உடன்றீர் ஆயினும் பரம்பு கொளற்கரிதே
முன்னூறு ஊர்த்தே தன்பரம்பு நன்னாடு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டுநீர் பாடிநீர் செலினே. இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூறு. படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக. இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூறு. புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே. இது வந்து நற்றிணையில் இடம்பெற்றிருக்குது. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை. இது எதில் இருக்குது அப்படின்னா புறநானூறு. சங்க இலக்கியங்களின் முக்கியமான பண்பு ஒலிக்கோலம். உணர்வும் பொருளும் பொதிந்து கிடப்பது சொல்லில். காளைகளின் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் நிரம்பி கிடப்பது முல்லை கலியில். கிடை என்ற குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைப்பவர் கி. ராஜநாராயணன். ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருப்பது சொல் வளம். ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் கவவுக்கை நெகிழாமல் முயங்கி கிடப்பதை குறிப்பது சொல் வளம். தமிழின் சில தொகை மொழிகள் பார்க்குறோம். வைகுறு விடியல், கன்னி விடியல், புல்லன் மாலை, நல்லன் யாமம், காமர் வனப்பு, மான் கவின், காண்டகு வனப்பு, கவினுறு வனப்பு, தீநீர், நெடுநீர், சின்னீர், பனிநீர், ஒலி வெள்ளருவி, பறை குரல், எழிலி, பொய்ப்படு சொல், நகைக்கூட்டம், ஓவச் செய்தி. இதெல்லாமே என்னென்னா சில தொகை மொழிகள், தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய தொகை மொழிகள். தொகை நிலை என்று தொல்காப்பிய எச்சவியல் பேசுகிறது எதை சொல்லுது அப்படின்னா சொல் வளத்தை தான் சொல்லுது. நீர்படு பசுங்கலம். இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நற்றிணையில் உள்ள ஒரு பாட்டு. இது வந்து ஒரு தொகை மொழி. செறிவாக்கப்பட்ட அமைப்பு தான் தொகை மொழி. பாடலின் தளத்தை ஏர் நடத்தி பண்படுத்தி போவது ஒலிக்கோலம், சொற்புலம், சொற்றொடர் நிலை. பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணியினை செய்வது தொடரியல் வடிவம். சங்க பாடல்களில் எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை என்றில்லாமல் பிறழ்ந்து வருவது கவிதை மறுதலை தொடர். தொடரியல் பிறழ்வு நிலை காணப்படுவது முத்தாய்ப்பாக முடியும் பாடலின் இறுதியில். பேரேயின் முறுவலார் நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்கு உள்ளானது பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது என்ன பாட்டு அப்படின்னா இடுக வென்றோ சுடுக வென்றோ பழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே அப்படின்னு பாடியிருக்காரு. யார் அப்படின்னா பேரேயின் முறுவலார். நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்குள்ளானது பற்றி அவர் வந்து பாடியிருக்காரு. இது எதில் பாடியிருக்காரு அப்படின்னா புறநானூறில் இந்த பாட்டு இருக்குது. அடுத்து தீசு நடராஜன் பற்றி பார்க்குறோம். இந்த பாடப்பகுதி வந்து தமிழ் அழகியல் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தீசு நடராஜன். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்சவர் தான் யாருன்னா தீசு நடராஜன். தமிழ் பேராசிரியராக இருந்திருக்கிறாரு. தீசு நடராஜன் எழுதிய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா கவிதை என்னும் மொழி, தமிழின் பண்பாட்டு வெளிகள், தமிழ் அழகியல், திறனாய்வு கலை. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா இவர் தான் தீசு நடராஜன். இவர் எழுதிய நூல்கள் பார்க்குறோம். கவிதை என்னும் மொழி, தமிழின் பண்பாட்டு வெளிகள், தமிழ் அழகியல், திறனாய்வு கலை. அடுத்து ஒரு கவிதை தன்னேர் இல்லாத தமிழ். அது வந்து எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலிருந்து. அந்த பாட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பால் பாடப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று வந்து ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று வந்து தண்ணீர் இல்லாத தமிழ். தமிழையும் கதிரவனையும் என்ன பண்ணியிருக்காங்க ஒப்பிட்டு பாடினது தான் இந்த பாட்டு. இருளை போக்கக்கூடியது ரெண்டு. அது என்ன அப்படின்னா ஒன்று வந்து கதிரவன், இன்னொன்று வந்து தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து அணி வந்து என்ன அணி இருக்குன்னா பொருள் வேற்றுமை அணி இதில் இடம்பெற்றிருக்குது. இருவேறு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை மூலம் சொல்லிடுறாங்க. இருளை போகக்கூடியது அப்படின்னு சொல்லிடுறாங்க முதலில் கூறிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து வேறுபடுத்தி காட்டுறாங்க. அதனால் இது என்ன அணி அப்படின்னா பொருள் வேற்றுமை அணி. அதில் தன்னேர் இல்லாதது தனக்கு நிகர் இல்லாதது தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ரெண்டுமே வந்து இருளை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தனக்கு நிகரே தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இதில் பின் வேறுபடுத்தி காட்டுறாங்க. அதனால் இது வந்து பொருள் வேற்றுமை அணி. தமிழ் கதிரவன் இரண்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையினை கூறி பின்னர் தன்னேர் இல்லாதது தமிழ் என்று கூறுறதுனால இது வந்து பொருள் வேற்றுமை அணி. இதில் உள்ள இலக்கண குறிப்பு உயர்ந்தோர் வினையாளனையும் பெயர், வெங்கதிர், பண்புத்தொகை, இல்லாத இடைக்குறை. பகுபத உறுப்பிலக்கணம் வந்து அது வந்து வா, அப்புறம் இத்து ப்ராக்கெட் இந்த் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓன் பிரிக்கிறோம். உயர்ந்தோர் உயர் ப்ளஸ் இத்து ப்ராக்கெட் இந்த் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓர். விலங்கி விலங்கு ப்ளஸ் இ. புணர்ச்சி விதி பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறோன்னா ஆங்கவற்றுள் எப்படி பிரிக்கிறோம் ஆங்கு ப்ளஸ் அவற்றுள். தனி ஆளி தனி ப்ளஸ் ஆளி. வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர்.
அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் எது அப்படின்னா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம். அணி இலக்கணத்தை மட்டுமே சொல்லக்கூடிய இலக்கண நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா மற்ற இலக்கணத்தையும் கூறும், அணி இலக்கணத்தையும் கூறும். அது என்ன இலக்கண நூல்கள்னால் தொல்காப்பியம், தொன்னூல் விளக்கம், இலக்கண விளக்கம், வீரசோழியம், முத்துவிரியம். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய நூல் பார்த்தோம்னா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம். அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறக்கூடிய நூல்கள் தான் இந்த நூல்கள்லாம். தண்டி அலங்காரம் பார்த்தோம் அப்படின்னா அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான ஒரு நூல்களில் ஒன்று. பாடப்பகுதி வந்து பொருள் அணியியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி படைக்கப்பட்டது தான் தண்டி அலங்காரம். ஆசிரியர் வந்து தண்டி. தண்டி வந்து நூற்றாண்டு பார்த்தோன்னா கிபி 12. இதில் எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படின்னா 3 பிரிவுகள் இருக்குது. பொதுவியல், பொருள் அணியியல், சொல்லணியியல். உரையாசிரியர், இலக்கண நூலார் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை உடையது தான் இந்த தண்டி அலங்காரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூ வந்து பகுதி 2ல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.